வாய்ப்பே இல்லை. There's no chance for boys. Thank you so much for all of you. It's first annual day. Spyro ஓடுது. I am really in மனமார்ந்த நன்றிகள் பெற்றோர்களுக்கும், ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல் பெற்றோர்களுக்கும், ஸ்பைரோ பிரைம் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் பெற்றோர்களுக்கும், போத் நீட் அண்ட் ஸ்கூல் ரெண்டுலேயுமே எனக்கு ஈவினிங் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. ஐ டோன்ட் ஃபீல் இட் இஸ் என்டர்டைன்மெண்ட், இட்ஸ் டேலண்ட். எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு சிங்கிள் ஸ்டூடெண்ட் கூட நம்ம விட்டுக்கல. ஒரு 4 பேர் வந்து வேறு காரணத்துக்காக அவங்க வரல. ஸோ இன்னும் ஸ்டில் வே டு கோ. I hope you all have seen the performance of the children. இது ஆரம்பம் தான். ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன். எக்ஸாக்ட்லி இந்த ஸ்பைரோக்குள்ளே ஆரம்பித்து இந்த இடத்துலேருந்து எல்லாம் 1.25 வருஷம், இந்த பில்டிங்லேருந்து இந்த நாளாக ஒரு பாறை கரடு, ஒரு அவ்வளோ பெரிய ஒரு உழைப்பு. 1.5 வருஷம் போது 365 ப்ளஸ் ஒரு 160, 500 நாட்கள் உழைப்பு. ஸோ ஒரு இடம் வாங்கி அதை ட்ரஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி, இட்ஸ் நாட் ஒரு 50 டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட்டில் போய் ஒர்க் பண்ணோம். இன்ஃப்ரா டெவலப்மெண்ட், அது ஒரு வேர்ல்டு கிளாஸ் டிஃப்ரெண்டாக ஒரு கட்டமைப்பு, உள்கட்டமைப்பு, எதுலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு உள்கட்டமைப்பு. ஃபஸ்ட் இயரே +1 வரைக்கும், ஃபஸ்ட் இயரே வந்து ஸ்டேட் என்ஓசி, ஃபஸ்ட் இயரே சிபிஎஸ்சி அஃபிலியேஷன். இன்னைக்கு நான் உங்களுக்கு சிபிஎஸ்சி நம்பர் சொல்லணும்னு நினச்சேன், பட் சிபிஎஸ்சி நம்பர் இன்னும் வரல. பட் வரலன்னா இட்ஸ் மீன் தட் 100% அஃபிலியேட், we are going to get affiliates. ஒரு ரிவ்யூ இன்ஸ்பெக்ஷன் வந்து அதில் கொரி போட்டு ஆன்லைனில் மறுபடியும் இன்ஸ்பெக்ஷன் வந்து அவங்க ஹைலி ஸ்ட்ராங்லி அஸ் பர் சிபிஎஸ் நார்ம்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ஸ்கூல்னு ரெக்கமெண்ட் பண்ண ஒரு ஸ்கூல். ஜஸ்ட் நம்பர் மட்டும் வரணும், அவ்வளோதான். ஸோ இது இவ்வளவும் இந்த ஒரு அகாடமிக்கில் பண்ணியிருக்கோம். கம்மிங் அகாடமிக் இயர், இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் அதர் எஜுகேஷன், அதர் கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வேணுங்கிறதா ஒரு ஸ்கூல். நிறைய ஸ்கூல் எஜுகேஷன் இருக்கும், அதர் கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்காது. இப்போ நீங்கள் பேரண்ட்ஸ் பேரில் அதர் கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நிறையா இருக்குது, எஜுகேஷனை பற்றி பயப்பட வேண்டாம். அதுக்கு ப்ரூஃப் இன்றைக்கி வந்துட்டு போன அத்தனை பேரண்ட்ஸ் வந்தவங்க கம்மி. அவுட் ஆஃப் 3000ல் ஒரு 10% கூட வரல. ஏன்னா அவங்க எல்லாம் வேறு ஊர். பட் எல்லோரும் எனக்கு ஃபோன் பண்ணவங்க மட்டும் ஒரு 200 பேர் இருப்பாங்க. எல்லோரும் இங்கே வரணும்னு தான் நினச்சிருப்பாங்க. ஸோ எங்களுக்கு அகாடமிக் ப்ரூவ் பண்ண ஸ்கூலில் இது ஃபஸ்ட்டு வாய்ப்பு. இந்த வருஷம் +2 வராங்க, நீட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வருஷம் ஜேடபிள்யூ ஆரம்பிச்சிருக்கோம். ஜேடபிள்யூ இன்டென்சிவ் ஜேடபிள்யூ கோச்சிங் எக்ஸ்க்ளூசிவ். ஸோ இட்ஸ் டைம் டு மூவ் ஆன் ஃபார் அகடமிக்ஸ் ஃபார் போத் நீட் அண்ட் ஸ்கூல். ரெண்டுலேயுமே ஒரு பெஸ்ட், ஒரு ரிவோன் அண்ட் ரிசர்ச் ஓரியன்ட் அகடமிக்ஸ் வெளியில் வரதுக்கான டைம். அடுத்த வருஷம் இந்த ஸ்டேஜில் நம்ம பேசும்போது நிறைய ஸ்டூடெண்ட், நம்ம ஸ்டூடெண்ட் அகாடமிக்கில் பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே இருக்கிற நீட் ஸ்டூடெண்ட்ஸில் எல்லாருமே இங்கே வருவாங்க ஒருத்தர் விடாமல். ஏன்னா என்கிட்ட 58 நாள் இருக்குது. 58 நாள் 24 மணி நேரம் இருக்குது. கஷ்டம்தான், பயங்கர கஷ்டம், பயங்கர போராட்டம். டயர்டாகும், இடுப்பு வலிக்கும், கால் வலிக்கும், கோவம் வரும், திட்டமாக இருக்கும், மோட்டிவேட் பண்ணுவாங்க. கடைசி வரைக்கும் நம்பிக்கையோட போகிறதில்ல. ஏன்னா இதில் எந்த பேரண்ட்ஸையும் நான் வந்து தோல்வியாக பார்க்க முடியாது. ஸோ ஏன்னா அவங்க ஒருத்தரும் அவங்களோட பல வருஷ கனவை, பல வருஷ வாழ்க்கையை அவங்க மேடம் அம்மா சொன்னாங்க, பாலகிருஷ்ண அம்மா நிம்மதியாக இப்போ தான் இருக்கேன்னு. அவங்க எத்தனை நாள் அழுதுருக்காங்க, எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க, எவ்வளோ தூரம் ஃபோன் பண்ணுவாங்க எனக்கு தெரியும். அது அவங்க உண்மையாக அவங்க மனசுலேருந்து வந்த வார்த்தை. எதுவுமே அவங்க நான் பேசின சார்னு சொன்னாங்க, நான் தான் பேச வச்சேன். அது மாதிரி ஏகப்பட்ட பேரண்ட்ஸ், ஸ்கூல் சில்ட்ரன்ஸ், நீட் சில்ட்ரன்ஸ், ஜேடபிள்யூ, சிஏ எல்லாமே பண்ண போகிறோம். இந்த உலகிற்கு எடுத்து சொல்வோம். வி ஆர் த பெஸ்ட், வி ஆர் பெஸ்ட். இப்போ தான் ஆரம்பம். இந்த பெரிய உழைப்பு, பெரிய தூக்கமில்லாத இரவுகள், பிளானிங், ஸ்ட்ராட்டஜி, மோட்டிவேஷன், டீம் எஃபர்ட்ஸ், டீம் ஒர்க், கைடன்ஸ்னு நிறைய பரிச்சார்த்த முயற்சிகள் தேவைப்படும். அதெல்லாம் பண்ண ரெடியாக இருக்கும். ஸோ நான் இந்த இடத்துல வந்து நான் ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல் பேரண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, வி ஆர் கம்பேர்லி எனிபடி, வி ஆர் ஸ்ட்ராங் இன் அகடமிக்ஸ். அது உங்களுக்கு போக போக புரியும். டிசிப்ளின்லேயும் வி ஆர் வெரி ஸ்ட்ராங். அதுக்கு ப்ரூஃப் இந்த பக்கம் இருக்காங்க. வந்துட்டு போன பேரண்ட்ஸ் ஃபஸ்ட் இயர் ஸ்கூல் அகடமிக் ப்ரூவ் பண்ணுறதுக்கு அகடமிக்காக எங்களுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. ஒரு ரிசல்ட்ஸோ இல்லை வந்து இருந்த 10th ரிசல்ட், 12th ரிசல்ட்ஸ் வரும். ஸோ பெரும் கனவோடு ஆரம்பித்தது. எனக்கு தெரிஞ்சு நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த பில்டிங் மேலே நின்றுட்டு ஒரு நாள் சொல்லிட்டு இருப்பேன். அப்போ அந்த பில்டிங்லாம் நம்ம வாடகையில் தான் இருந்தோம்.
ஒரு ஸ்டேஜில் இது கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் வந்து ஸ்பைரோ இருக்குன்னு சொல்லி ஒரு 1.5 வருஷம் இருக்கும். எனக்கு அங்கிருந்து ஒரு 500 அடி தள்ளி வந்து ஸ்பைரோன்னு அங்கே மேலே மாடியில்னு சொல்லுவேன். கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் ஸ்பைரோவாக இருக்குன்னு சொல்லுவேன். அந்த சொன்ன இடத்துலேருந்து நான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 500 அடி வந்திருக்கேன். இன்னும் ரொம்ப தூரம் போவோம். இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங். இது ஈவெண்டோ பெருமைக்காகவோ பணம்ங்கிறது பணம் இருந்தால் மட்டும் பண்ணிட முடியாது. எல்லாமே மெனி ஆஃப் தம் மெனி ஸ்கூல் பேரண்ட்ஸ் பணம் நிறைய செலவு பண்ணுறாரு. சில இடங்களை சில டேலண்டை வெளில கொண்டு வரதுக்கு பணமும் ஒரு கீ. அவ்வளோதான். பணத்தை வச்சு மட்டும் எல்லாம் பண்ணிட முடியாது. அதுக்கு உழைப்பு வேணும், திறமை வேணும், போராட்ட குணம் வேணும். என் பிள்ளைங்க இன்னைக்கு என் ஸ்கூல் பிள்ளைங்க என்ன மாதிரி போராட்ட குணம் உள்ள பிள்ளைங்களாம் மாறிட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஸோ நிறைய பேர் சில ஃபியூ ஸ்கூல் பேரண்ட்ஸோட மைண்ட் செட் பணம் கொடுத்துட்டு நான் இதே பணத்தை கொடுக்குறேன். ஹவு மெனி ஆஃப் யூ கேன் டு திஸ்? வாய்ப்பே இல்லை. நாட் ஈவன் 1%. பணம் தான். பணத்தை வச்சு எல்லாமே பண்ணலாம், எல்லாருமே எல்லாம் பண்ணிடலாம். தட் ஆல்சோ ஒன் ஆஃப் த கிரிட்டீரியா. பட் அகைன் ஐ வாண்ட் டு டெல் ஆல் ஆஃப் யூ, இதுக்கு பின்னாடி என்னோட அத்தனை டீச்சர்ஸ், வைஸ் பிரின்சிபல் மேடம் என்ன கஷ்டப்பட்டாங்க உண்மையிலே சொல்கிறேன். அவங்க குழந்தைகளை வந்து ஸ்கூல் குழந்தைகளை அவங்க குழந்தைகளை தான் பார்க்குறாங்க. டீச்சர்ஸ் உண்மையுமே ஒண்டர்ஃபுல் டீச்சர்ஸ். கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு வெறி பிடிச்ச மாதிரி ஒர்க் வாங்குறான். நைட்டெல்லாம் இந்த நீட் அப்ளை பண்ணுறதுக்கு 10, 12 மூஞ்ச தூக்குதுங்க. திருப்பி வந்து உட்காரு எங்கேயோ பண்ண பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகுதுங்க இந்த டீச்சர்ஸ்லாம். ஞாயிற்றுக்கிழமை மெசேஜ் போடுறேன், சும்மா தான் போடுறேன், வந்தா 2 பேர் ஆச்சு எக்ஸ்ட்ரா ஒர்க்கு தானேன்ட்டு பார்த்தா 18 பேர் வந்து உட்காருங்க. எப்படா இந்த கமிட்மெண்ட் வரும்? எப்படா வரும் பார்த்தா பார்க்குதுங்க, இந்த ஆள் என்னையா இப்படி இருக்கான், விட மாட்டான் போல, இங்கே உட்காரத்துக்கு அந்த ஆள் கூட போய் உட்காந்து ஒர்க் பண்ணலாம்ல அப்படின்னு வந்து ஒர்க் பண்ணுறாங்க. திஸ் இஸ் ஆசம் டீம். நான் சொல்கிறேன், இவங்க இன்னும் டியூன் பண்ணி மோட்டிவேட் பண்ணி கைட் பண்ணி இவங்களை வழி நடத்தினா இந்த ஸ்கூலுங்கிறது ஒன்றும் இல்லை. ஸ்கூலுங்கிறது பெருமை கிடையாது. இந்த ஸ்கூல் மூலமாக இன்னைக்கு பார்த்தேன் அவ்வளோ பேரண்ட்ஸ், நான் எப்பயும் உட்கார மாட்டேன், உங்களுக்கு தெரியும். அந்த குழந்தைங்க எண்ணம், அவங்களுக்குள்ள சந்தோஷம், இட்ஸ் மெமரி. சில மெமரிகள் கனவுகள் உருவாக்கும். நிறைய பேர் இன்னும் பெருங்கனவு ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம். We are here to win. இந்த உலகிற்கு உறக்க சொல்வோம், we are the best. இந்த ஈவெண்ட் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான போயிட்டு அப்படி தூங்கிடலாம் முடியாது. நாளைக்கு காலையில் நீ யோசிக்கணும், ஐயோ ஸ்கூலில் ஒரு வாரமாக நம்ம ஆனுவல் ப்ராக்டிஸ் பண்ணமே, அகாடமிக்ஸ் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லையே, அகாடமிக் சாங் பண்ணமே, ரிவிஷன்லாம் நான் போட்ட மாதிரி ஷெட்யூல்லாம் போகலையேன்னு சொல்லி நாளையிலேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ இட்ஸ் கைண்ட். அது ஆரம்பிக்கும். ஒரு பேரண்ட் கேட்டார், மண்டே லீவா? எதுக்கு சார்? நாளைக்கு ஆஃப் டே கூட கிளாஸ் ஆக்கி நான் ரெடியாக இருக்கேன். எனக்கு குழந்தைகளுக்காக நான் விட்டுறேன். நீட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய நான் ரிலாக்ஸ் பண்ணி விட்ருக்கேன். த மூமெண்ட் யூ ஷுட். சார் உங்களோட தான் இருந்தேன், ஆனால் இத்தனையும் நான் உங்களோட இருந்து பண்ணியிருக்கேன். நல்லா பார்த்துக்கு. உங்களோடயே தான் இருந்தேன். உன்னை விரட்டினேன், திட்டினேன், கோச்சிக்கிட்டேன். உங்கூடயே இருந்தேன். உங்களோட இருந்து அத்தனையும் நான் பண்ணேன். எவ்ரி சிங்கிள் திங் உங்களோட உட்காந்துக்கிட்டு எங்கே இருந்து நான் பண்ணியிருக்கேன். இது நான் இல்லை, இந்த டீமோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே இல்லை. பட் இதுதான் பர்ஃபெக்டாக பெஸ்டான கிடையாது. ஸ்டில் ஐ எம் ஃபீலிங் உங்களுக்கு இந்த இடத்துல நிறைய பர்ஃபெக்ஷன் தான் பட்டுச்சு, எனக்கு நிறைய குறைகள் பட்டுச்சு. அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி ஆல்வேஸ் ஐ எம் ரெடி டு லேர்ன், ஐ எம் ரெடி டு லிசன். தவறுகளை ஏற்றுக்க ரெடியாக இருக்கேன். நான் எப்பயுமே ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், இங்கே எது நடந்திருந்தாலும் எவ்வளோ இது சூப்பராக இருந்திருந்தாலும் அதுக்கு எல்லாமே காரணம் நீங்கள் தான். இங்கே ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்துட்டா அதுக்கு நான் மட்டும்தான் காரணம். அந்த மாதிரி தவறுகள் இருக்கும் பட்சத்தில் அதை பொறுப்பாக எடுத்துக்கிட்டு அதை எவ்வளோ சீக்கிரம், எவ்வளோ அது செகண்டாக இருக்கலாம், சம்டைம் மணி நேரமாக இருக்கலாம், சம்டைம் 1 or 2 டேஸாக இருக்கலாம், அதுக்குள்ளே அதை சரி பண்ணி அதுக்கு தூக்கம் போனாலும் பரவாயில்ல, சாப்பாடு போனாலும் பரவாயில்ல, அதை செஞ்சுட்டு தான் நான் அடுத்த வேலையை பார்ப்பேன். தட் இஸ் மை மைண்ட் செட் ஆல்வேஸ். நிறைய பேர் ஹெல்த்தை பார்த்துக்குன்னு சொன்னாங்க. அவன் ஹெல்த் இஸ் பர்ஃபெக்ட், பட் இன்னும் கொஞ்சம் நான் ஸ்ட்ரீம்லைன் பண்ணோம். எனக்கு என் ஒர்க் பர்ஃபெக்டாக இருந்துச்சு, அவன் ஹெல்த் நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு வந்து என்னோட ஒர்க்கை வந்து எனக்கு ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, சம்திங் ஸ்டில் ஐ எம் மோர் எனர்ஜெட்டிக் ஓன்லி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் கைண்ட். ஒரு அக்கறை, அந்த அக்கறைக்கு ஒன்று அது மனதாலேருந்து வருது நிறைய பேருக்கு. ஸோ இந்த உலகிற்கு மறுபடியும் உறக்க சொல்வோம், வி ஆர் த பெஸ்ட். ஸோ எவ்வளோ நேரம் நிறைய கெஸ்ட் இவ்வளோ நேரம் வந்து வெயிட் பண்ணி எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். மறுபடியும் இன்னும் ஒரு பெரிய, இட்ஸ் நாட் ஒன்லி இது ஸ்கூல் அச்சீவ்மெண்ட், இது நாமக்கல் அச்சீவ்மெண்ட், தமிழ்நாடு அச்சீவ்மெண்ட், இந்தியா அச்சீவ்மெண்ட், ஆசியா அச்சீவ்மெண்ட்னு போயிட்டே இருப்போம். நிறைய பேரை உருவாக்குறதுக்கு ஒரு சின்ன கீயா கருவியா இந்த இடத்துல ஆரம்பிக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் டு தேங்க் கலை, எக்ஸ்பெஷலி கிவன் லாட் ஆஃப் சப்போர்ட். பிரவீன் டீம் ஒன்றுமே சொல்கிறேன், அவர் எங்கிட்ட ஸ்டூடெண்ட் மாதிரி தான் தெரிஞ்சார். ஒரு ஈவென்ட் மேனேஜர் இவ்வளோ தூரம் பண்ணும்போதும் ஃபஸ்ட்டு டான்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கோரியோகிராஃபி மேக்ஸிமம் சாங் நான் தான் செலக்ட் பண்ணேன், எல்லாமே நான் செலக்ட் பண்ணேன். அந்த டீம் எல்லாம் யங் பாய்ஸ் உள்ளே வரும்போது வந்து
ஒன்றுமே சரியில்லை. பட் அதோட வேகம், கோபம் அதெல்லாம் பார்த்து தே லேர்ன் தே டுடே தி கிவன் த பெஸ்ட். மேபி இது அவங்களோட லைஃப் டைம் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த டீமுக்கு இது கண்டிப்பாக லைஃப் டைம் பெஸ்ட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு அவங்களும். ஆனால் அது என்ன தெரியுமா, அவங்க ஏன் தெரியுமா மாறினாங்க? தி அக்செப்டட். சார் சொல்கிறாரு, சார் நாங்கள் பண்ணுறோம் சார், எங்களுக்கு 10 சாங் கொடுத்துருந்தேன், கட் பண்ணி 4 ஆக்கினேன். 2வது சார் நாளைக்கு காலையில் கூட பாருங்க சார், இதை மாற்றி கொடுக்கல எனக்கு கொடுக்காதீங்க சார். ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் லெஸ். மாற்றி கொடுத்தான். 5வது சாங் கொடுத்தேன், 6வது சாங் கொடுத்தேன், 7வது சாங் கொடுத்தேன். பட் அவங்க இத்தனை நாளாக வந்து சார் எல்லா ஸ்கூலுக்கும் போவோம், ஆனுவல் டே எதுவுமே சொல்ல மாட்டாங்க சார், ஏன் சார் இவ்வளோ தூரம் எதிர்பார்க்குறீங்க? பட் பிரவீன் ஆல்சோ சார் நல்லதுக்கு தான் சொல்கிறாரு, ஃபாலோ பண்ணுப்பா. பட் இன்னைக்கு ஃபாலோ பண்ணதுனால அவங்களோட லைஃப் டைம் பெஸ்ட் வந்திருக்கு. மறுபடியும் சொல்கிறேன், உங்களோட லைஃப் டைம் பெஸ்ட்டும் வெளில வரும். தட் வாட் உங்களோட லைஃப் டைம் மேக்ஸிமம் ஒரு பேசிகிட்டே போகலாம், நான் ரொம்ப நல்லா பேசுகிறேன் உங்களுக்கு தெரியும். எனவே தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. ஐ ரெக்வஸ்ட் மேடம் ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ் டு கிவ் vote of thanks. My dear teachers, my dear teachers, my dear staff, my dear NEET staff, my heartful thanks to all of you. இப்போ நம்ம முடிச்சுட்டு அடுத்த 5 நிமிஷம் ஆரம்பிப்போம். நீட் ஸ்டூடெண்ட் நீங்கள் ரொம்ப இன்டிசிப்ளினாக நடந்துக்கிட்டீங்க, ஒரே மாதிரி செட்டப். ஓகே, அது நான் போக விரும்பல, இதுக்கு நான் பனிஷ் பண்ணுவேன். இப்போ போயிட்டு செட்டில் ஆகணும். நாளைக்கு காலையில் யுவர் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் வித் ரெடாக்ஸ் ரியாக்ஷனோட எக்ஸாம் 1 to 2. நோ மோர் காம்ப்ரமைஸ் ஆன் த ஷெட்யூல். தென் அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மண்டே மார்னிங் ஆஃப்டர்நூன் 2 to 5 RRT 7ஓட டெஸ்ட் இருக்குது. ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த விஷயங்களை மைண்டில் வச்சுக்கிட்டு நல்ல எனர்ஜி ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு நம்ம வேஸ்ட் பண்ணது 7 மணி நேரத்தையும் 10 நிமிஷமாக பிரித்து நெக்ஸ்ட் 55 நாள் சேர்த்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். மறுபடியும் சொல்கிறேன், இந்த உலகிற்கு உறக்க சொல்லுவோம், வி ஆர் த பெஸ்ட். வெற்றியில் வந்து நிறுத்துறதுன்னு ஒரு இடமே கிடையாது. ஆக்சுவலாக போயிட்டே இருப்போம். நம்மளால் தட் இஸ் எபிலிட்டி. நம்மளால் என்ன முடியுமோ அது மேக்ஸிமம் அதை பண்ண முடியாத பட்சத்தில் யாராலும் ஒருத்தர் பண்ணும்போது நம்மளால ஏன் பண்ண முடியாதுங்கிற கொஸ்டின், அது வேற டாபிக், ரொம்ப நல்லா பேசிட்டே போகலாம். NEET students, get ready. Are you ready? Get ready. Are you ready? That's a split. Great. Thank you. Thank you so much, all of you. Thank you. Thank you. Thanks to Meera, thanks to Hema, thanks to Praveen team. நம்ம தண்டையார்பேட்டை சார், அவர் பக்கத்தில் மியூசிக் சவுண்ட் இன்ஜினியர், யாருக்கு கலை கிங் டிவி டீம், யாரை மறந்துட்டுனா அருள், சரண், உதாய், ஆல் த பேரண்ட்ஸ் தான் மேடம் ஃபர்ஸ்ட். அவங்க எல்லாம் நம்ம இல்லவே இல்லை. ஜோதி, மை மதர் ஆஃப் ஸ்பைரோ, ஜோதி சொல்கிறேன். ஜோதி ஸ்பைரோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஜோதி அவங்க ஃபேமிலியோட வந்திருக்காங்க. கவுன்சிலர்ஸ், ஹேமா, நிறையா எல்லாத்துக்கும் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். அதே மாதிரி ஃபுட் ஸ்டால் ஆர்கனைசர் ரொம்ப நல்லா ஃபுட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து நல்ல ஃபுட்டு கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் என் அடிமனதிலிருந்து மனமார்ந்த நன்றிகள்.